பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் சக்தியோட அக்காவோட மாமாவும் அத்தையும் வந்திருக்காங்க. பொங்கல் சீர் வந்து கொடுக்குறாங்க. 2 பேரும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, என் பையனுக்கு இப்படி ஒரு மாமனார் மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், அதனால தான் எங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, மாப்பிள்ளைக்கு வேலைங்க கரெக்டாக இருக்குது, அடிக்கடி நாங்கள் போயிட்டு வரதான் சொல்வோம், நீங்களும் ஃப்ரீயாக இருந்தாங்க வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்திரசேகர் சொல்கிறாரு. எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. உஷா அம்மா அடிக்கடி பொன்னிக்கு வந்து சீர் கொண்டு வர யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி குத்தி குத்தி காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக முத்து வராரு. முத்து வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் யார் அவளுக்கு அப்படின்னு சொன்னதும் நான் தான் அவள் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன எப்படி முறை அண்ணன் வரும், அவளுக்கு தான் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, நான் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் கிடந்தப்போ பொன்னி தான் என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரத்தத்தை கொடுத்து என்ன காப்பாத்துனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு நான் பொன்னியை பார்த்தது கிடையாது, பொன்னிங்கிற பேர் மட்டும் தான் தெரியும். விசாரித்தப்போ சந்திரசேகர் ஜெயலட்சுமி அம்மாவோட மருமகன் தெரிஞ்சுது, அதனால தான் அவங்கள கோயிலில் பார்க்க வந்தேன். ஆனால் கோயிலில் பொன்னியை ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசினாங்க. பொன்னியும் சாமி முன்னாடி நின்று அழுதுட்டுனா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி, அதனால தான் அண்ணன் நான் இருக்கேன், நான் சீர் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. சக்தியும் கூப்பிட்டு வச்சு 2 பேருக்குமே கொடுக்குறாரு. பொன்னி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.